श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 11வது ஸ்லோகம். दिव्यमाल्याम्बरधरं दिव्यगन्धानुलेपनं सर्वाश्चर्यमयं देवम् अनन्तं विश्वतोमुखं। दिव्यमाल्य अम्बरधरं दिव्यगन्धानुलेपनं सर्वाश्चर्यमयं देवम् अनन्तं विश्वतोमुखम्. இந்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த அத்தனை உருவங்கள் பார்த்தோம் இல்லையா பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில், இதெல்லாம் காட்டியாச்சு. வரிசையாக பெருமாள் பக்கத்தில் நிறைய பார்த்துட்டே வரும். ஒரு இதுக்கும் வேறு வேறு ஆயுதங்கள் வச்சுன்னு பெரிய பெரிய ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அதில் அதே அந்த இடத்துல திவ்ய மால்யம் மாலைகள், விதவிதமான மாலைகள். அதுக்கப்புறம் மால்ய அம்புரதரம், அம்புரம் என்ன சொன்னால் துணி வஸ்திரம். அந்த துணியை என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் திவ்ய மால்ய, அப்புறம் மால்யாமூர்த்தன அம்பரதரம், திவ்யமான மாலைகளும் ஆடைகளும் அணிந்திருந்தது. அப்புறம் திவ்ய கந்தானுலேபனம், அதாவது திவ்யமான களபம்னா என்ன, சந்தனம், வாசனை திரவியங்கள், அதெல்லாமும் கந்த அனுலேபனம். ஒன்றா அந்த அத்தனை உருவங்கள் பார்த்ததுக்கு எல்லாமே விதவிதமான வாசனை திரவியங்களாக இருக்குது. பெருமாளுக்கு சந்தன சாத்தினா எப்படி வாசனை அடிக்குமோ அதுபோல் வாசனை அடிக்கிறது. அது எல்லாத்துக்கும் மேலே சர்வாச்சரியமயம் தேவம், அதாவது இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்குமே அப்படியே அதை ஸ்தம்பித்து பார்க்குறா. ஆகாசத்தில் பார்க்கணுமா, பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் இருக்காரா இல்லையா, அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் பார்க்கணுறதுக்கு யாருக்குமே தோணலை. அதுவாறு ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு அங்கே நடக்கலை, பெரிய விதத்தில் நடக்கிறது. அது என்ன, இது எல்லாமே ஒரு 2 அல்லது 4 நிமிஷத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்குமா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ நாளில் நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இப்போ என்ன இருக்கு, சர்வாச்சரியமயம் தேவம், எல்லா வகையான ஆச்சரியங்களும் நிறைந்ததாக இருந்தது. அப்புறம் தேவம், அந்த தேவம்ன்ற அந்த வார்த்தைக்கு இங்கே பெருமாள்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த ஒளி இருக்கே, இத்தனை உருவங்களையும் காட்டி அதெல்லாம் போட்டுருக்கிற அந்த ஆடை ஆபரணங்கள், அதுக்கப்புறம் பெருமாள் அணிஞ்சிருக்கிற மாலைகள், அப்புறம் அணிகலன்கள் எல்லாமா சேர்ந்தது, எல்லா ஆச்சரியங்களும் சேர்ந்து பிரகாசமானது, அனந்தம், அளவில்லாதது. எவ்வளோ தூரம் இது இருக்குது, ஆகாசத்துக்கு பூமிக்கு இருக்குது. வரிசையாக பக்கத்தில் நிறைய முகங்கள் தெரியுது. ஆனால் அதுக்கெல்லாம் இல்லை, ஒரு அளவுக்கு உட்பட்டு தான் என்னால் பாதி தான் பார்க்க முடிஞ்சுது. என்னால் 2 உருவம் தான் பறிச்சிருந்தது. நம்ம கிருஷ்ணனை காணுமே, கிருஷ்ணர் எங்கே இருக்கார் அப்படின்னு, கிருஷ்ணர் இருக்கிறதே தெரியல. ஏன்னா அதுக்கு மேலே அது அந்த இடத்துல தான் பெருமாள் தேர்தட்டில் உட்காண்டிருந்தாரா, தேர்தலில் நின்றுட்டு இருந்தாரா, தரையில் இறங்கி என்ன கொடுத்தார், விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரா, என்னன்னே தெரியல. அதே மாதிரி அனந்தமானது, அளவில்லாமல் இருந்தது, எங்கும் முகமாக இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு தேவதைகளோட முகம் தெரியுது, திருப்பி பார்த்தா எல்லாம் தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறது ராஜா, இப்படியெல்லாம் நடந்தது. அது எனக்கு அப்படியே மயிர்கூச்சி இருந்தது. இதத்தனை என்ன காரணம்னு கேட்டால், திருதராஷ்டிரனுக்கு என்ன பார்க்க முடியல, இதை தெரியல. ஒரு சஞ்சயன் பண்ணுற எக்ஸ்பிளனேஷன் தான் திருதராஷ்டிரனுக்கு அனுபவத்தை கொடுக்கறது அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம திருதராஷ்டிரனை போய் கேட்க முடியாதே, நீயும் பார்த்தியா, உனக்கு சொன்னதெல்லாம் என்ன புரிஞ்சுது, இல்லை திருதராஷ்டிரனும் பார்த்தானா, நமக்கு அது தெரியாது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்கிறார். அதனால் இது எல்லாமே அவருக்கு எடுத்து சொல்லி தான் புரிய வைக்க முடிஞ்சுது. இதெல்லாம் அதே மாதிரி அடுத்தடுத்து வரத்தில் சொல்கிறார். ஆனால் பெருமாள் இந்த விஸ்வரூப தரிசனத்தை தன்னுடைய பிறந்ததுலேருந்து இப்போ பெருமாளுக்கு 80 வயசு தாண்டியிருக்கோம். இந்த யுத்தம் நடக்கச்சேன்னு வைங்களேன், இத்தனை வருஷத்தில் எத்தனை பேருக்கு யாருக்கு அவர் விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சு தான் தான் பெருமாள்னு சொல்லி அடுத்தடுத்துல காமிச்சுன்றதோட நிறைய உண்டு. அந்த பெருமாளோட அவதாரம் இருக்கிற அந்த பாகவதத்தை வாசித்தா நம்மளுக்கு தெரியும், பிறந்தண்ணிலேருந்து பெருமாள் நிறைய இடத்துல தான் பெருமாளாக வந்திருக்கேன் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்கார்.
நிறைய பேருக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். அது அந்த மாதிரி வரும்போது இது இது எத்தனாவது தடவை பெருமாள் விஸ்வரூபத்தை காமிச்சார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேற எங்கேயோ காமிச்சார். ஆனால் இது ஒரு பேட்டில் ஃபீல்டில், ஒரு யுத்த களத்தில், இன்னும் ஒரு மணி சாகசத்தில் என்ன நடக்க போகிறது, யுத்தம் நடக்க போகிறது. அதுக்குள்ளே இந்த அர்ஜுனன் இப்படி தன்னால் முடியாது, ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு சொன்ன பொழுது, அப்பா நீ குழப்பமெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னது போக, அது உடனே அர்ஜுனனுக்கு அப்பாப்பா நீ இன்னும் கொஞ்சம் காட்டுப்பா, நான் பார்த்துட்றேன்பா அப்படின்னு சொல்லத்தை இப்படி காமிச்சு விட்றான். இன்னும் 2-3 ஸ்லோகம் தாண்டினோடனே அர்ஜுனன் எப்படி அந்த தனக்கோட அனுபவத்தை என்ன வெளியில் சொல்லியாருதுன்றதை நம்ம பார்க்கலாம். சஞ்சீவன் சொல்கிற இன்னும் அடுத்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரைவாக பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.